பார்க்க வந்தேன். இந்த பொய்யெல்லாம் என் கிட்ட விடாத. திண்ணையில இருக்கிற இந்த சிசிடிவி கேமராவை தாண்டி ஊருக்குள்ள எவனும் எங்கேயும் போக முடியாது. என்னைக்குமே ரிப்பேரே ஆகாத கேமரா தான் இந்த ஓல்டுகள் எல்லாம். என்னடா மொனங்குற? அது ஆயா அமெரிக்காவுக்கு போய் அதிபர் ட்ரம்பை பார்க்க போறேன். என்ன ரொம்ப நாளா கூப்பிட்டுட்டே இருக்காரு. ஏண்டா வண்டி எடுத்துட்டா போற? ஆமா ஆயா, நீயும் வரியா? ஆமாடா, என்னையும் செத்தவங்க இறக்கி விட்டுடா. என்னது, உன்னைய அமெரிக்காவில் இறக்கி விடுறதா? ஆமாடா, ஆலக்கா பட்டியில இருக்க எங்க அக்கால பார்க்கணும் போல ஆசையா இருக்குது. நீயும் அந்த வழியாத்தானே போற? ஐயோ ஆயா, நான் ஆலக்கா வட்டிக்கு போகல, அமெரிக்காவுக்கு போறேன். ஏய், உங்க அக்கால போய் அப்புறம் பாரு. நான் ஸ்டேட்ஸுக்கு ஏரோப்ளேன்ல போறேன். வயக்காட்டுல அப்பனோட ஏறு ஓட்டுறா, அதை விட்டுட்டு சின்ன பிள்ளையாட்டு சிலேட் எடுத்து விளையாட போறேங்கிற? ஐயோ ஆயா, உனக்கெல்லாம் சொல்லி புரிய வைக்கவே முடியாது. ஆமா, உங்க அக்காவை பார்க்க போனேன்றியே, உனக்கே வயசு 92. உங்க அக்கா இன்னும் உசுரோடவா இருக்குது? கண்ணு வைக்காதடா, கொமட்டிலேயே குத்தி போடுவேன். எங்க அக்காளுக்கு 98 வயசு, என் மேல எம்பட்டு உசுரா இருக்கும் தெரியுமா? நீயும் உங்க அக்காவும் 100 வயசை தாண்டிடுவீங்க போல இருக்கே. என்ன கொஞ்சம் காது தான் மந்தமா போச்சு. எவன்டா சொன்னது எனக்கு காது மந்தோன்னு? பிரஸ்டீஜ பாத்தியா? என்னது, பிரஸ்டீஜ் குக்கர் வாங்க போறியா? ஐயோ ஆயா, இதுக்கும் மேல என்னால உன்கிட்ட பேசவே முடியாது. வா, முதல்ல உங்க அக்கா உள்ள இறக்கி விடுறேன். எனக்கு ராஜாவா நான் வாழுறேன், எதுவும் இல்லைனாலும் ஆளுறேன். ஏ ரக்கிட்ட 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 கோ, ரக்கிட்ட 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 கோ. ஏய், என்னடா இப்படி குசியா வர்ற? என்னோட நீண்ட நாளாசை நிறைவேறிடுச்சு, அதான் ரொம்ப குசியா இருக்கேன். அப்படி என்னடா ஆசை நிறைவேறிச்சு? எந்த நவீன வசதி இல்லாத எங்க கிராமத்தை விட்டுட்டு எப்படா டவுனுக்கு வந்து குடியேறுவோம்னு ஆசைப்பட்டேன். அதே மாதிரியே டவுன்ல வீடு வாடகைக்கு வந்துட்டோம். அப்ப இன்னைக்கு எனக்கு ட்ரீட்டா? என்னடா வேணும் உனக்கு? வா, ஹோட்டல்ல போய் ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம். ஒரு ஃபுல் கிரில்ல வாங்கி பாதி பாதியா ஷேர் பண்ணிக்கலாம்டா. என்னது, கிரில் கேட்டா? அது எப்படிடா சாப்பிடுறது? ஒன்ன மாதிரி பட்டிக்காட்டானுக்கெல்லாம் அது தெரியாதுடா. அது ஒரு சிக்கன் டிஷ், டேஸ்ட் செம்மையா இருக்கும்டா. இதுக்கு தாண்டா டவுன்ல இருக்கணுங்கிறது. இப்படி வகை வகையா சாப்பிடணும்னு ரொம்ப நாள் ஆசை. வா, இன்னைக்கு போய் ஒரு வெட்டு வெட்டிடலாமா? வாடா போலாம். கவிதா, கவிதா, டவுனுக்கு குடி வந்தது உனக்கு சந்தோஷம் தானம்மா? சந்தோஷம் தாங்க. ஆனா இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சதுல நான் ரொம்ப டயர்டா ஆயிட்டேன். சாப்பாடு வேற ரெடி பண்ணணும். ஐயோ அம்மா, நீங்க சமைக்கவே வேணாம். அம்மா, ஜொமேட்டோல ஆர்டர் பண்ணா சாப்பாடு உடனே நம்ம வீட்டு வாசலுக்கு பறந்து வந்துருமா? அது என்னடா டொமேட்டோ? அம்மா, அது டொமேட்டோ இல்லம்மா, ஜொமேட்டோ. சரி, யார் யாருக்கு என்னென்ன வேணும்னு கேட்டு இந்த செல்ல பார்த்து ஆர்டர் பண்ணுப்பா. எனக்கு 2 பர்கர் வேணும்பா. எனக்கு ஹைதராபாத் சிக்கன் பிரியாணியும் நிஜாம் சிக்கனும் வேணும். அம்மா, அப்பா, என்னென்ன வேணும்னு சொல்லுங்க. எனக்கு 4 இட்லி போதும்பா. எனக்கு பழைய சோறும் பச்சை மிளகாவும் இருக்கு. அம்மா, அப்பா, இன்னும் நம்ம ஊர்ல இருக்க மாதிரியே நினைக்கிறீங்க. இந்த வெந்த இட்லி வேணாம், நொந்த சோறு வேணாம். நான் உங்களுக்கு பன்னீர் ஃப்ரைட் ரைஸும் டிராகன் சிக்கனும் ஆர்டர் பண்றேன்ப்பா. என்னடா சாப்பாடு இது? பண்ணுங்கிற கண்ணுங்கிற ஒன்றும் புரியல. என்னமோ பண்ணுங்க. செல்ல பார்த்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். இந்நேரம் வெள்ளி எகர் இருக்கும். சரி, எவ்வளவுன்னு சொல்லுப்பா. அப்பா, அப்பா, என்னப்பா? அப்பா, 4500 ரூபாப்பா. என்னது, 4500? சரி, பரவாயில்ல, என்னைக்காச்சும் ஒரு நாள் தானே. நம்ம டவுனுக்கு குடி வந்தத ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுவோம்ப்பா. அதனால சாப்பாடு வந்த உடனே யாரும் சாப்பிட்றாதீங்க.
டிஷ் எல்லாம் ஓப்பன் பண்ணி ஃபோட்டோ எடுத்துட்டு முதல்ல ஸ்டேட்டஸ் போடணும். அப்போ தான் நம்ம சொந்த மதத்துக்கு முன்னாடி ஒரு கெத்து கிடைக்கும். ஏ ரஞ்சிதமே ரஞ்சிதமே மனச கலைக்கும் மந்திரமே, ரஞ்சிதமே ரஞ்சிதமே மனச கலைக்கும் மந்திரமே. என்னங்க என் பேரை ரொம்ப சந்தோஷமா கூப்பிடுறீங்க? அந்த ரஞ்சிதம் நான் தானே. என்ன விஷயம்? எங்க ஆபீஸ்ல எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சதுல சம்பளம் 2 மடங்கு அதிகமாயிருச்சு. அதுல தான் எனக்கு தலகாலே புரியல. உங்களுக்குலாம் சமைச்சு சமைச்சு போட்ட எனக்கு எந்த ப்ரமோஷனும் இல்லையா? ப்ரமோஷனா வேணும்? சத்தானத ருசியா சமைச்சு போட்ட இந்த கைக்கு சொக்க தங்கம் ஜொல்லரி. சொக்க வைக்கும் ஜொல்லரி. ஜொல்லரிக்கு தான் இந்த ஜொல்லா? இந்த லொல்லு தான் வேணாங்கிறது. தங்கத்துக்கு எதுக்குடா தங்கம்? அப்ப தங்க வளையல் வாங்கி தர மாட்டீங்க, அப்புறம் பணத்தை என்னதான் செய்ய போறீங்க? நம்ம தான் வாய்க்கும் வயிற்றுக்கும் பத்தாம தின்னு வளர்ந்துட்டோம். நம்ம பிள்ளைங்களாவது ஆசைப்பட்டதை வாங்கி விருப்பப்பட்டதை தின்னு சந்தோஷமா ஆண்டு அனுபவிச்சு வளரட்டுமே. பின்னும் பிற்பாடும் நம்ம தேவைக்குன்னு ஏதாவது ஒரு 5-10 சேர்த்து வைக்கலான்னு இந்த வாய் சொல்லுதா? வீடு வாசல் வாங்கலான்னு உங்களுக்கு நினைப்பாது வருதா? இந்த பாரு ரஞ்சிதா, நம்ம பிள்ளைங்களை நல்லா பார்த்துட்டா அப்புறம் அவங்க நம்மளை பார்ப்பாங்கல்ல. பாப்பாங்க அதையும் நான் பார்க்க தானே போறேன். அண்ணா, எனக்கு காலேஜில் இன்னைக்கு ப்ராக்டிக்கல். நின்று கால் கடுக்குது, வயிறும் ரொம்ப பசிக்குது. எனக்கும் தான் பாப்பா பசிக்குது. மதியானம் மீதமான சோறும் குழம்பும் நமக்காக வீட்டில் காத்துட்டு இருக்கோம். வா போகலாம். இந்த காய்கறி கீரை இதுகளை தின்னு நாக்கே செத்து போச்சு. வீட்டுக்குள்ளே நம்ம சாப்பாடு வயலும் வாழ்வும் மாதிரி இருக்கு. எப்போத்தான் நம்ம வீடு குக் வித் கோமாளியா மாறப்போகுதோ தெரியல. ஆன்லைனில் சாப்பாடு ஆர்டர் பண்ணி சாப்பிட ஆசையாக இருக்கு. எனக்கும் ஆன்லைனில் 5G ஃபோன், கேமிங் லேப்டாப் எல்லாம் ஆர்டர் பண்ணணும்னு ஆசை. நல்ல பைக் வாங்கணும்னு ஆசை. எனக்கும் ஆன்லைனில் ட்ரெஸ்ஸு, மேக்கப் திங்ஸு, ஹேண்ட்பேக்கு எல்லாம் வாங்கணும்னு ஆசை. பணத்துக்கு என்ன செய்கிறது? ஆசைப்பட்டதெல்லாம் நடக்குமா? அப்பாடா, வீடு வந்துடுச்சு. வாங்கடா செல்லுங்களா. அப்பா ரொம்ப பசிக்குது, நாங்கள் முதல்ல சாப்பிட்றோம், அப்புறம் பேசலாம். அம்மா, நீ காலையில் அவிச்சு வச்ச சக்கரவள்ளி கிழங்க கொண்டு வா. சக்கரவள்ளி கிழங்கு சட்டியிலே இருக்கட்டும், வாங்க நம்ம எல்லாம் ஃபுட் கோர்ட்டுக்கு போகலாம். என்னது சோத்து பிரச்சனைக்கு கோர்ட் வாசல்ல போய் நிக்கணுமா? அம்மா, ஃபுட் கோர்ட்னா அது ஒரு பெரிய ஹோட்டல்மா. அப்பா, இப்போ நம்ம வெரைட்டியான சாப்பாடெல்லாம் சாப்பிட போகிறோமா? ஆமாப்பா, அப்பா உங்களுக்கு இந்த உலகத்தில் இருக்க விதவிதமான வகையான சாப்பாடு எல்லாம் வாங்கி தர போகிறேன். ஆசைப்பட்டு சாப்பிட்டு நல்லா படித்து பெரிய ஆளாகணும், அதுதான் இந்த அப்பாவோட ஆசை. அப்பா, வாட் a சர்ப்ரைஸ்! இனிமே நம்ம வீட்ல டபுள் டமாக்காவா? சர்ப்ரைஸ்லாம் இல்லைப்பா, அப்பா சம்பளம் தான் 2 மடங்கு அதிகமாயிருச்சு. இனிமே நமக்கு கொண்டாட்டம் தான். இது கொண்டாட்டமா இல்ல திண்டாட்டமான்னு பார்க்க தானே போறேன். அம்மா, நல்லதா நினைங்கம்மா. என்ன ஹவுஸ் ஓனர் இந்த பக்கமா வராரு? என்னம்மா, வீடெல்லாம் பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு சார். வீடு வாசல்லாம் சுத்தமா வச்சுக்கணும், இல்லனா வீடை காலி பண்ண சொல்லிடுவேன். என் சொந்த வீடு மாதிரி பார்த்துக்குவேன் சார். சில கண்டிஷன்ஸ்லாம் சொல்றேன், கேட்டுக்கோங்க. கண்டிஷன் நம்பர் 1, வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு 100 ரூபாய் வாடகை கூட தரணும். அப்ப சொந்த பந்தமே வரக்கூடாதுங்களா? கண்டிஷன் நம்பர் 2, தண்ணி அளவாதான் செலவழிக்கணும், அதிகமா செலவான அதுக்கும் தனியா பணம் தரணும். கண்டிஷன் நம்பர் 3, சின்ன குழந்தைங்க வந்தா அழுக சத்தம் அதிகமா வரவே கூடாது. ரொம்ப நல்லா இருக்கே உங்க கண்டிஷன் எல்லாம். கண்டிஷன் நம்பர் 4, 1ஆம் தேதி ஆனா டான வாடகை வரணும், லேட் ஆனா லேட் ஃபீஸ் கொடுக்கணும். ஏங்க சார், நீங்க ஏதோ காலேஜ் வச்சிருக்கீங்களா? லேட் ஃபீஸ் எல்லாம் கேக்குறீங்க? இதெல்லாம் நீங்க முதல்ல சொல்லவே இல்லையே. எங்க சொல்ல விட்டீங்க? பையனை டியூஷனுக்கு அனுப்பணும், டவுனுக்கு உடனே குடி வரணும்னு வந்துட்டீங்க. இதெல்லாம் முதல்ல யோசிச்சிருக்கணும். சரி, வரேன். டவுன்ல குடி இருந்தா பிள்ளைங்க நல்லா படிச்சு முன்னேறுவாங்கன்னு வந்தோம். நம்ம நினைச்சது ஒண்ணு, இப்ப நடக்கிறது ஒண்ணு.
போச்சு கவிதா? உங்க மக டியூஷனுக்கு போறேன்னு சொல்லிட்டு இங்க மொக்குல இருக்க தள்ளு வண்டி கடையில டெய்லியும் சில்லி சிக்கனா வாங்கி திங்கிறா. நைட்டு சாப்பிட்றதே இல்லை, பாடங்களை படிக்கிறதே இல்லை, குப்பரக்க படுத்துக்கிட்டு செல்ல பார்த்துக்கிட்டே அப்படியே தூங்கிடுறா. மகை மட்டும் என்ன டியூஷனுக்கு போறேன்னு ஃப்ரெண்ட்ஸு கூட ஊர் ஊரா சுத்துறா. கடை கடையா போய் சிக்கன் நூடுல்ஸு, எக் நூடுல்ஸு, பன்னீர் நூடுல்ஸ்னு கண்டதை வாங்கி திங்கிறதே வேலையாவே இருக்கா. அவன் என்னத்தை படிக்கிறான்? நீதான் டவுனுக்கு போலான்னு தவுன. இப்ப நான் தான் கொஞ்சம் புத்தி கெட்ட சொல்லிட்டேன், நீங்களாவது சொல்லியிருக்கலாம்ல. நான் சொன்னா கேட்டிருப்பியா? அப்பா வாந்தி எடுத்து களைப்பா இருக்குப்பா. கண்ட கருமத்தையும் சாப்பிடாதனா கேக்குறியாடா? வா ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். மா வயிறு வலிக்குதுமா, மா வயிறு வலிக்குதுமா. வலிக்குதா? வயிறு நல்லா வலிக்குதா? வயிற்றுக்குள்ள ஒரு கோழி பண்ணையே கியா கியான்னு கத்துனா வலிக்காம என்ன செய்யும்? வா முதல்ல ஆஸ்பத்திரி போலாம், வந்து தொலை. ஹலோ, பிரசாந்தோட அப்பாவா? ஆமாங்க, நீங்க யாரு? நாங்கள் காலேஜ்லேருந்து பேசுகிறோம். காலேஜ்ல இருந்தா என்ன விஷயம்? உங்கள் பையன் திடீர்னு மயங்கி விழுந்துட்டான். காலேஜுக்கு பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம். பிபி கொஞ்சம் லோ ஆயிடுச்சு. நீங்கள் உடனே வாங்க, பயப்பட வேண்டாம். இந்த வயசுல எனக்கே எல்லாம் நார்மலாக தான் இருக்கு. என் பிள்ளைக்கு லோ ப்ரெஷர். இதோ உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வரேன் சார். உடல்நிலை சரியான பிறகு மகனை வீட்டுக்கு அழைத்து சென்றார் பிரசாந்தின் அப்பா. அடுத்த நிமிடமே காலேஜுக்கு சென்று ப்ரொஃபஸரை சந்திக்கிறார். வணக்கம் சார். சரியான நேரத்தில் என் பையனை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து உயிரை காப்பாத்திட்டீங்க. ரொம்ப நன்றி சார். பிரசாந்த் நல்லவே, விவரமான பையன், முன்னேறணும்னு துடிக்கிற பையன். அவனுக்கு இப்படி ஆனதும் எல்லாரும் துடிச்சு போயிட்டோம். டாக்டர்கிட்ட அவனோட ஹெல்த் படி மோசமானதுக்கு என்ன காரணம்னு கேட்டப்ப எல்லாம் சாப்பாடுனாலன்னு சொல்லிட்டாரு. அதனால பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கறதுல இனியாவது ரொம்ப கவனமா இருங்க. என் பிள்ளை உயிரை காப்பாத்தின தெய்வமே நீங்க தான் சார். எனக்கு நன்றி சொல்லாதீங்க, டாக்டருக்கு போய் உங்க நன்றியை சொல்லுங்க. இதோ உடனே போறேன் சார். வணக்கம் டாக்டர், நான் தான் பிரசாந்தோட அப்பா. சரியான நேரத்தில் என் பையன் உயிரை காப்பாத்திட்டீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. இந்த வயசுல என் பிள்ளை திடீர்னு சீரியஸ் ஆக என்ன டாக்டர் காரணம்? என்ன காரணம்னா கேட்குறீங்க? எல்லாம் நீங்க தான் காரணம். என்னது, நான் காரணமா? என் பிள்ளைக்கு ஒரு குறையும் வைக்காம கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து வளர்த்தனே. அதுதான் நீங்க செஞ்ச மிகப்பெரிய தப்பு. பசிக்கான உணவை கொடுக்காம ருசிக்கான உணவை அளவுக்கு அதிகமாக கொடுத்தது தான் இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம். என் வீட்டுக்காரமா எப்பவுமே சத்தான சாப்பாடு தான் கொடுப்பாங்க. நான் தான் கேட்கல, மாடர்ன் டிஷ் எல்லாம் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன். தப்பு தான், எல்லாம் என்னோட தப்பு தான். சரி, இனிமேலாவது பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கறதுல ரொம்ப கவனமா இருங்க. பையனை ரொம்ப நல்லா பார்த்துக்கங்க. சத்தான உணவை சரியான நேரத்துக்கு நல்லா மென்று சாப்பிட பழக்குங்க. ரொம்ப நன்றி டாக்டர். சரி, போயிட்டு வாங்க. பெரியம்மாவை பார்க்க போன எங்க அம்மாவை இன்னும் காணோம். சாமி, வந்துட்டேன்ப்பா. வாமா, வா, உன்னைத்தான் எதிர்பார்த்துக்கு இருந்தேன். ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? அங்க எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க. நம்ம வீட்டு பேர பிள்ளைகளுக்கு சுகமில்லைன்னு கேள்விப்பட்டேனே. விஷயம் அங்க வரைக்கும் வந்துருச்சா? அதான் உன் முகம் வாடி போயிருக்கா. டவுன்ல கண்டதையும் கண்ட நேரத்துல குருட்டு கோழி தவிட்ட முழுகுது மாதிரி சாப்பிட்டா எப்படி பாசரிக்கும்? என்னம்மா நீ நேர்ல இருந்து பார்த்துட்டு வந்த மாதிரி சொல்ற? அதான் டிவிலே எல்லாம் காட்டுறாங்களே. ஏன் சாமி, நீயே சொல்லு. நான் என்ன ஆபீஸ் உத்தியோகமா பார்த்தேன்? வயக்காட்டுல வேர்க்க விறுவிறுக்க வேலை செய்வேன். ஒரு கும்பா நிறைய கஞ்சி சோறு, சின்ன வெங்காயம்
பழத்தை கடிச்சுக்கிட்டு குடிப்பேன். ஆடு, கோழி, மீன், நண்டு, கருவாடு எல்லாத்தையும் நாக்குல எச்சி ஊற ஊற பொறுமையா சாப்பிட்டோம். உன் பொறுமை இப்பெல்லாம் யாருக்குமா இருக்குது? எங்களுக்கெல்லாம் வயிறு ஒரு மாதிரி இருந்தா வயிற்ற காய போட்டு சுக்கு தண்ணி தான் கொடுப்பேன். எங்களுக்கு சரியா போயிடும். இதெல்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குமா. பூமி தாய் கொடுத்ததை சாப்பிட்டு வந்த எனக்கு இது வரைக்கும் எந்த நோயும் நோக்காடும் இல்லை. இதெல்லாம் உன் பிள்ளைங்கிட்ட போய் சொல்லு. போப்பா, போ போ. சரிம்மா, போயிட்டு வரேன். என்னங்க ஆனந்த், ரொம்ப கவலையா இருக்கீங்க? அம்மாவுக்கு எது ரொம்ப சுகம் இல்லையா? அம்மாலாம் நல்லா இருக்காங்க. என் மக வீட்டில் தான் பேர பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் சுகம் இல்லை. அதான் பார்க்க போறேன். ஏன் உங்க மகன் நம்ம ஊர்ல இல்லையா? அவங்க பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னு டவுன்ல கூடி போயிட்டாங்க. நம்ம ஊர்ல இருக்கிற வரைக்கும் தோட்டத்துல விளையிற ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளை பறிச்சு சமைச்சு சாப்பிட்டு அவங்களும் ஃப்ரெஷ்ஷா இருந்தாங்க. கறந்த பாலை குடிச்சு புஷ்டியா இருந்தாங்க. டவுனுக்கு போய் மொத்த ஃபேமிலியும் டவுன் ஆயிட்டாங்க. டவுனுக்கு குடி போனது தப்புன்றீங்களா? குடி போனது தப்பே கிடையாது. நம்ம வழக்கமான உணவு பழக்கத்தை விட்டுட்டு மேநாட்டு உணவு பழக்கத்துக்கு அடிமையானதான் தப்புங்கிறேன். டவுன்ல இருக்கிற என் பேரனும் இப்படித்தான். போன வாரம் திடீர்னு மயங்கி ப்ரெஷர் லோவாகி உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனதுனால பொழைச்சான். மொத்த குடும்பமும் கலங்கி தவிச்சு போயிட்டோம். வரக்கூடாத வியாதி எல்லாம் சின்ன வயசுலயே வரதுக்கு காரணம் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இயற்கை நமக்கு தந்திருக்கிற வளமான வாழ்க்கைய மறந்துட்டோம். பூமி தாயி நமக்கு தர்ற காய்கள், பழங்கள், கீரைகள், தானியங்கள்ல உயிர் சத்து இருக்குதுங்கிறத பாடத்துல தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா வாழ்க்கைக்கு பயன்படுத்துறதே இல்லை. பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைங்களை கூட விட்டு வைக்கல இந்த ஹார்ட் அட்டாக். போன மாசம் கூட பெங்களூர்ல ஸ்கூல் படிக்கிற பையனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து சீரியஸ் ஆனதா செய்தித்தாளில் படித்தேன். அவங்க பேரண்ட்ஸ் என்ன துடிச்சிருப்பாங்க. அதை நினச்சி நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். 100வது ராக்கெட்டை விண்ணில் ஏவி சாதனை படைச்ச நம்ம நாடு 100 வயது வாழ ஏதாவது வழிகாட்டுதா? ஏன் வழிகாட்டல? சிறுதானிய உணவு திருவிழா, பாரம்பரிய உணவகை, உணவே சக்தி, உணவே மருந்து, அதீத உணவால் நோய், இது போன்ற எத்தனையோ விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்துறாங்க. நாம தான் யாருக்கோ சொல்றாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நண்பரே, என்னைய விட்டுட்டு நீங்க 2 பேரும் அப்படி என்னத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? வாங்க வாங்க, நம்ம பேர பிள்ளைங்க ஆயுசை குறைக்கிற அன்ஹெல்தி ஃபுட்டை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். மேலை நாட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் ஆயுசை குறைக்கிறது மட்டுமில்ல, மனித சமுதாயத்திற்கு பெரிய பெரிய ஆபத்தையும் ஏற்படுத்துது. என்ன, மனித இனத்துக்கே ஆபத்தா? கொஞ்சம் புரியும்படி சொல்லுங்க. தீயளவன்றி தெரியான் பெரிதுண்ணின் நோய் அளவின்றி படும். ஒருவன் தன் வயிற்றுச் சூட்டின் அளவினை அறியாமல் அதிக வெப்பம் தரும் உணவினை உட்கொண்டால் நோய்கள் அளவில்லாமல் உண்டாகும்னு ஐயன் திருவள்ளுவர் அப்பவே சொல்லிட்டு போயிட்டாரு. திருவள்ளுவரே ஃபாஸ்ட் ஃபுட்டை பத்தி அப்பவே சொல்லிட்டாரா? என்னால நம்பவே முடியலையே. நாம சாப்பிட்ற உணவுக்கும் நம்ம உள்ளத்துல தோன்றும் உணர்வுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. அதெப்படி சம்பந்தம் இல்லாம இருக்கே? சுவைமிக்க மேல்நாட்டு உணவுகள் அதிக வெப்பத்தை நம்ம உடலுக்குள்ள ஏற்படுத்துது. உடல் இயக்கத்திற்கு தேவையான வெப்ப சக்தி போக மீதி வெப்பம் கோபத்தீயாக, வன்முறை தீயாக, வக்ரத்தீயாக வெளிப்பட்டு மனிதனை மிருகமா மாத்திக்கிட்டு வருது. மனுஷகிட்ட மிருகத்தனம் வந்தா இந்த உலகம் கலவர பூமி ஆயிடுமே. இன்னைக்கு பெருகி வரும் நோய்கள், வன்முறை, பாலியல் குற்றங்களுக்கு பல காரணங்கள் இருக்கு. அதுல உணவால் நம்ம உடம்புல ஏற்படுற எதிர்மறை எண்ணங்களும் ஒரு காரணம். இதை நாம கட்டாயம் ஏத்துக்கணும். இதை நம்ம மக்களுக்கு உணர்த்த நம்ம ஊர்ல ஒரு கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுவோம். உடனே ஏற்பாடு செய்யலாம். இதுக்கு நம்ம பேர பிள்ளைங்களை டவுன்ல இருந்து வர சொல்லுவோம். படிச்சவன் சொல்றதை விட பாதிப்படைஞ்சவன் சொல்றதுதான் எல்லாரும் நம்புவாங்க. உடனே வர சொல்லலாம். ஊர்க்கூட்டத்தில் மக்கள் ஆர்வத்துடனும் திரளாகவும் பங்கேற்றனர். விழிப்புணர்வும் பெற்றனர். கூட்டம் முடிந்த பிறகு